Hi students, exercise 4.1 question number 3. 4 children are running race. Okay, first question is, in how many ways can first 2 place to be filled? அதாவது முதல் 2 இடங்களை எத்தனை வழியில் நிரப்பலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, இப்போ ரன்னிங் ரேஸில் இருக்காங்க, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறார்கள், முதல் 2 ப்ரைஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெரியணும். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளேஸ் டோட்டல் சில்ட்ரன் 4, மொத்த குழந்தைகளோட 4, மொத்தம் 4 பேர். இப்போ 4 பேர் ஓடுறாங்க, ஃபஸ்ட்டு 2 ப்ரைஸ் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக 4 குழந்தைங்க ஓடி வர்றாங்க ரன்னிங் ரேஸில், கண்டிப்பாக ஒருத்தர் ஃபஸ்ட் ப்ரைஸ். அப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் ஜெயிப்பதுக்கான வாய்ப்பு எவ்வளோ அப்படின்னா பாசிபிலிட்டி எவ்வளோ 4. ஏன்னா 4 குழந்தைங்க ஓடணும், 4 பேருக்குமே வாய்ப்பு இருக்குது. யாரோட ஃபஸ்ட் ப்ளேஸ் எடுக்கலாம். அப்போ 4 வேஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் சூஸ் பண்ணிடுச்சுன்னா 3 சில்ட்ரன் ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த 3 பேருக்கு செகண்ட் ப்ளேஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 பேருக்குமே வழி இருக்குமோ அப்படிங்கிறனால 3 வேஸ். ஓகே, அப்போ டோட்டல் வேஸ் அப்படின்னா 4 × 3 தட் இஸ் 12 வேஸ். அதாவது 12 வழிகளில் இந்த நம்ம ஃபஸ்ட் 2 பிளேஸுக்கான ப்ரைஸை கொடுத்துடலாம். ஓகே, தென் செகண்ட், இதில் செகண்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் குட் தே ஃபினிஷ் த ரேஸ். அதாவது அந்த பந்தயத்தை வந்து எத்தனை வழிகள் முடிக்கலாம் அப்படிங்கிறோம். ஸோ டோட்டலாக மொத்தம் 4 குழந்தைங்க ஓடுறாங்க, மொத்தம் 4 குழந்தைகள் ஓடி வர்றாங்க, மொத்தம் 4 சில்ட்ரன்ஸ் ஓடி வர்றாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம 3 ப்ரைஸ் கொடுத்தா அந்த போட்டி முடிஞ்சிருமா அப்படின்னா இல்லை. அதாவது 4 பேருமே நம்ம அந்த போட்டி முடிக்க 4 பேருமே ஒவ்வொரு பிளேஸை நம்ம சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளேஸ் இருக்குது. ஃபஸ்ட் ப்ளேஸ், செகண்ட் ப்ளேஸ், தேர்ட் ப்ளேஸ், ஃபோர்த் ப்ளேஸுங்கிற மாதிரி. அப்போ எல்லா பிளேஸும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணால் போதுமானது. அப்போ வந்து மொத்தம் 4 குழந்தைகள், அப்போ 4 குழந்தைகளுக்கும் 4 பிளேஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். அப்போ ஓடக்கூடிய 4 குழந்தைகளுக்கும் அவங்களுடைய பிளேஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸு, இது செகண்ட் பிளேஸ், அண்ட் வந்து தேர்டு பிளேஸு, இது வந்து ஃபோர்த் பிளேஸ். ஓகே, அப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் வர்றவங்க 4 பேர் இருக்காங்க, 4 பேர் விடுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் வருவாங்க அப்படின்னா 4 பேருக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ 4 வேஸ். ஓகே, தென் ஒருத்தர் வந்திருப்பாங்க, ஃபஸ்ட்டு பிளேஸை வந்திருப்பாங்க. ஓகே, தென் வந்து செகண்ட் பிளேஸ், இப்போ செகண்ட் இடத்துக்கு வந்து அதாவது செகண்ட் இடத்து வர்றதுக்கு 3 பேர் இருப்பாங்க. அப்போ 3 வேஸ் இருக்குது. ஓகே, அதே போல் ஃபஸ்ட் 2 பிளேஸும் நம்ம வந்துட்டாங்க. தென் தேர்டு பிளேஸ் வர்றதுக்கு மொத்தம் ரிமைனிங் 2 பேர் இருப்பாங்க. அப்போ 2 பேருக்கும் வாய்ப்பு இருக்குது, 2 வேஸ். தென் வந்து ஃபோர்த்தாக ஒருத்தர் தான் இருப்பார், ஸோ 1 வே. அப்போ டோட்டலாக வந்து வழிகள் எவ்வளோ அப்படின்னா 4 × பெருக்கி எழுதி 2 தான், 4 × 3 × 2 × 1 தட் இஸ் இது 4 ஃபேக்டோரியல்னு சொல்கிறான். ஓகே, ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம் தொடர்ச்சியான n இலன்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு சொல்லுவோம். 1 to 4 அப்படின்னா அது ஃபேக்டோரியல் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம் 24 நம்ம சொல்லிடுறோம். 24 வேஸ் வழிகள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸ், இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸு இல்லையா, இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸு, இது வந்து செகண்ட் ப்ரைஸ் நம்ம செலக்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இதில் செகண்ட் கொஸ்டின் வந்து அந்த போட்டி முடிக்கணும், பந்தயத்தை எத்தனை நாளில் முடிக்கலாம் அப்படின்னா நம்ம அது ப்ரைஸ் மாதிரி நினச்சிக்கலாம், அல்லது பிளேஸ்ன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அண்ட் ஃபோர்த்து பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பிளேஸ் நம்ம அலாட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் இந்த பந்தயம் வந்து முடிஞ்சிடும், அது காம்படிஷன் வந்து முடிஞ்சுன்னு சொல்லிடலாம். தேங்க்யூ.